ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவராக. சங்கீதம் 115:1 இப்படியாக சொல்லுகிறது, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உடைய கிருபையின் நிமித்தமும் உடைய சத்தியத்தின் நிமித்தமும் உடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணுவேன் என்று. எல்லா மகிமையும் எல்லா கனமும் அவருக்கு மாத்திரமே நம்ம செலுத்தி இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் என்று. நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்பொழுதும் பாடல்களை பாடும்போது விசுவாசத்தோடு அதை ஒரு ஜபமாக நம்ம பாடும்போது அதை தேவன் அங்கீகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் விசுவாசமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும். எல்லாம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். எல்லாம் ஆகும், உம்மாலேதான். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும்,
எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். எல்லாம் சொல்லுவோமா? ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். திருப்பி சொல்லுவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம். மேல எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை வரப்படும். ஆமென். ஆமென். இப்படி கூட இன்னொரு புதிய பாடலை பாடுவோம். எல்லாம் கற்றுக்கொண்டு இதோட பாடுங்க. தூய தூயா எம் இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக என்கிற பாடல். ஒரு நாமத்தை உயர்த்துவோம். துதிகளுக்கு பாத்திரர் அவர் மாத்திரமே. ஆமென். நம்முடைய கனத்திற்கு பாத்திரர் அவர் மாத்திரமே. தூய தூயா எம் இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாய இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயா தூயாய இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. விண் துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தி சாபமானி, பாவம் சுமந்தி சாபமானி, பாதம் பணிந்திடுவோம். தூயாய இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே. ஆமென். திருப்பி பாடுவோமா? திருப்பி தூய தூயா தூயாய இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக, வாழ்த்த பெருக, துதிகளுக்கு பாத்திரர், துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். சாவை வென்றி உயிர்த்தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். ஆமென். சாவை வென்றீர் உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தம் தொழுதிடுவோம். ஆமென். தூயாய இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். திருப்பி சொல்லுமா? தூய தூய தூயாய இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக, வாழ்த்த பெருக, துதிகளுக்கு பாத்திரர், துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். மீண்டும் மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மன்னா தொழுதிடுவோம். தூயாய மேலா சகமாக பாடுவோமா? நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயா தூயாய இயேசுநாதா நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். இந்த
வரிகள் இப்படியாக சொல்லுகிறது. சாவை வென்றீர், உயிர் தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தமும் தொழுதிடுவோம். இப்பொழுது கூட இந்த பாடலை, இந்த வரிகளை பாடுவோம். சாவை வென்றீர், உயிர் தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர் தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தம் தொழுதிடுவோம். தூயாயம் இயேசுநாதா, நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயாயம் இயேசுநாதா, நாமம் வாழ்த்த பெருக. எல்லாம் எழுந்து நின்று பாடுவோமா? துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயா தூய தூயாயம் இயேசுநாதா, நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். எல்லாம் கரங்களை தட்டி அம்மே நான் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரன் பலனுமென் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரன் பலனுமென் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சொல்லுமா? துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கும், துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவர் மாத்திரமே. துதிகளுக்கு பாத்திரர் அவர் மாத்திரமே. அவர் நம்மே அன்பு வைத்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை ஒவ்வொரு அந்த ரத்தத்தினால மீட்டு நித்திய வாழ்வை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? சொல்லு, மகிமை செலுத்துவோமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி, துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை மகிமல கரங்களை வெற்றி தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை செலுத்துவோம்.
அல்லேலூயா பாடி துதிப்போம் அல்லேலூயா பாடி கனத்திற்குரியவர் மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை மகிமை தேவ மகிமை மகிமை செலுத்துவீர்களா? நீங்க மாத்திரம் மகிமை செலுத்துங்க ஆண்டவருக்கு. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. உங்க சத்தம் மாத்திரம் உயரட்டும். மகிமை தேவ மகிமை. உங்க சத்தம் உயரட்டும். தேவ தேவனுக்கே மகிமை 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 தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. நல்ல ஒரு கேமை வச்சு உங்களை உற்சாகப்படுத்தினாங்க. இந்த கேம் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடித்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் உங்கள் நிமித்தமாய் நீங்கள் படிக்கிற இடங்களிலும் வாழ்கிற குடும்ப மத்தியிலும் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலும் வசிக்கிற தெருக்களிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். எடுத்து வைத்துக்கொள்ளுவோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து வைத்துக்கொள்ளுவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 65வது அதிகாரம் 19வது வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. நல்லதொரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி. மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். யாருமே துக்கத்தை விரும்பவே மாட்டோம். ஏன் என்றால் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறதா எல்லாருக்கும் பிடிக்கும், விரும்புவோம். ஸோ துக்கத்தை யாருமே நம்ம விரும்பவே மாட்டோம். அழுகையை யாருமே நம்ம விரும்பவே மாட்டோம். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தால் நம்மளை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? எப்போ பாரு இது அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? துக்கமாக இருந்தால் எப்போவுமே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இவ்வளோ துக்கமாக இருக்கிறாங்களே அப்படின்னு இருப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எல்லா வேலைகளும் எப்படி இவளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது, இவங்களால் மாத்திரம் இப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று நம்மளை குறித்து என்ன செய்வாங்க? துக்கப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க, ஏளனமாக சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆச்சரியப்படுவாங்க. இவங்க மட்டும் எப்படி, இந்த குடும்பம் மட்டும் எப்படி எவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று வேத வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்றால், என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் மேலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போது பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து என் பிள்ளை மேலே நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிந்த நம்ம நண்பர்கள், குடும்பத்தின் நபர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க? இவளை எனக்கு பிடிக்கும், இவனை எனக்கு பிடிக்கும், இந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்கும், இவ செய்கிற காரியங்களை எனக்கு பிடிக்கும், இவளுடைய நற்குணங்கள் எனக்கு பிடிக்கும், அதனால இவளை குறித்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி நம்முடைய உறவினர்கள், சொந்தங்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மளை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் மேலே அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் மேலும் என் மேலும் சபையின் மேலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனத்தின் மேலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி. அப்போ ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் இருக்கும். எந்த ஒரு நபருக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு எதை கேட்டால் என்ன, அதாவது ஒரு பொருள் அவங்க விரும்பின பொருளை வீட்டில் இருந்தால் உடனே அவங்க என்ன செய்வாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் இந்த ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாக்லேட், ஐஸ்கிரீமோ ஏதோ உங்கள் ஃபேவரட் எதுவோ அதை வாங்கி வச்சுருந்தா
அதை காட்டி என்ன செய்வீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அப்படி தானே? சந்தோஷப்பட மாட்டீங்களா? சந்தோஷப்படுவீங்க தானே? ஓகே. அப்போது அது சந்தோஷம் உங்களுக்குல கேட்காம, அம்மா நான் சொல்லாமலேயே ஒரு பிள்ளைங்க சொல்லும், நான் நினச்சேம்மா நீங்கள் அப்படியே செஞ்சு வச்சிட்டீங்க என் ஸ்வீட் மம்மி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவீங்க, அப்படி தானே? ஸோ ஆனால் இதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இது நிரந்தரமா இல்லவே இல்லை. இந்த வாரத்தில் செஞ்சால் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அடுத்த வாரம் நேற்று வச்ச சாம்பார் இன்னைக்கு சூடு பண்ணி வச்சுருந்தா என்ன சொல்லுவீங்க? எம்மா என்னம்மா இன்னைக்கு போய் இதை செஞ்சிட்டிங்களே, அப்படி தானே கேட்போம். என்ன அப்படி தானே கேட்பாங்க பிள்ளைங்க. ஸோ அப்போ அது அந்த நாளில் போன வாரம் ஹக் பண்ணி கிஸ் பண்ணது அந்த சந்தோஷம் போன வாரத்தோடு போயிடுச்சு. ஆனால் இந்த வாரம் நேற்று வச்ச குழம்ப இன்னைக்கு சூடு பண்ணி தரும்போது அப்போ என்ன பிள்ளைங்களாம் நல்லா சிரிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கா? ஸ்தோத்திரம். ஏன்னா கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு போய் இதை செஞ்சிட்டிங்களேம்மா, நான் வேறு செய்வீங்க இதைத்தான் போன வாரம் மாதிரி அதை காட்டி வேறு ஸ்பெஷலாக போன வாரம் சிக்கன்னா இந்த வாட்டம் மட்டன் செய்வீங்கன்னு பார்த்து நினச்சா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களாம்மா, சொதப்பிட்டீங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க சொல்கிறது என்னது? சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டது உண்டு. ஸோ ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க அவனுக்குள்ள அநேக காரணங்கள் உண்டு, காரியங்களும் உண்டு. ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அநேக வசனங்களை ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவன் கேட்கும் பொழுது அவன் கிடைச்ச உடனே அவனுக்குள்ள என்ன வந்துடும்? சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துடும். எடுத்துக்காட்டா அன்னாள் தேவ சமூகத்தில் ஒரு பிள்ளையை கேட்டா, குறிப்பறிஞ்சு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒரு ஆண் பிள்ளையே நீர் எனக்கு தருவீரே ஆனால் அந்த பிள்ளையை நான் வளர்த்து உமக்காக அதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்னாள் கேட்டாங்க. கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவரும் அவங்க விண்ணப்பத்தை கேட்டு அவங்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, அதிலிருந்து அவளுக்கு என்ன செஞ்சது? வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவள் முகம் துக்க முகமாகவே இல்லை, எப்போ பார்த்தாலும் சந்தோஷம். ஆண்டவர் என் சபத்தை கேட்டார், நான் விரும்பினபடி கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளையை நான் வளர்த்துக்கு சரியான நேரத்தில் அந்த ஆண்டவரிடத்தில் போய் நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறதுல அவளுக்குள்ள ஒரு எல்லையில்லாத சந்தோஷம் இருந்தது. ஸோ அவள் கேட்கும் பொழுது, ஒரு நபடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, இல்லை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னா நமக்கு என்ன வந்துடும்? சந்தோஷம் உண்டாயிரும். ரெண்டாவது, நம்ம எதிரே பார்க்கல, இந்த காரியத்தை குறிச்சோ, இந்த ரிசல்ட்டை குறிச்சோ, இந்த வேலையை குறிச்சோ, வேலையில் இருக்கிற உயர்வு சம்பளத்தை குறிச்சோ நான் எதிரே பார்க்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருப்போமானா அந்த இடத்துல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத ஒரு உயர்வு, மேன்மைகள், ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் பொழுது நமக்கு என்ன வந்துடும்? ரொம்ப சந்தோஷமாக வந்துடும். கடந்த மாதம் ஒரு மக சொன்னாங்க என்னட்ட பார்த்து, ஆண்டி எனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்குறாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பிள்ளைகள் வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது இப்படி தான், ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய தலையை நீங்கள் நிமிர பண்ணுங்க, உயர்த்திருங்க, அவங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் கொடுக்கணும்னு வைத்திருக்கிற அந்த இன்க்ரிமெண்ட், அந்த உயர்வு மேன்மைகளை அந்தந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக தந்துருங்கப்பா, அவங்க உங்களுக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணுமேன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போது ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். ஸோ அந்த மகள் சொல்லும்போது, அவங்க தாயார் சொல்லும்போது உண்மையிலே எனக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, பிள்ளைகளை உயர்த்தினதற்காக நன்றி. அப்போ நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பளம், உயர்வு, மேன்மை, ஒரு காரியம் நடக்குமானால் அதிலே நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எதிர்பாராத இடத்திலிருந்து இப்போ நம்ம மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா வீட்டிலிருந்து எதிர்பார்க்காத ஒரு கிஃப்டை திடீர்னு கொண்டு உனக்கு தான் மகளை இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன், நான் இங்கே போனேன்னா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லி உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கொண்டு வந்தேன், நான் அந்த இடத்துக்கு போனேன்னா உன் நினைப்பு வந்துருச்சா, ஸோ நீ பேக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேக்லாம் நிறைய வாங்கி வைப்பே, அதனால உனக்கு இந்த பேக் வாங்கிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி சித்தப்பாவோ, பெரியப்பாவோ, மாமாவோ, அத்தையோ, இல்லை உங்கள் அம்மாவோ, உங்கள் தாத்தாவோ, பாட்டியோ உங்களுக்கு அப்படிப்பட்ட எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன வந்துடும்? ரொம்ப மகிழ்ச்சி வந்துடும். ஐயோ, நான் எதிரே பார்க்கல, எங்கள் தாத்தா, பாட்டி, மாமா யாரோ, அவங்க யார் கொடுத்தாலும் அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தில் என்னென்ன காரியத்தை நம்ம செய்தால், எதிர்பார்த்தா, நம்ம அப்படி நடப்பித்தா நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்லி
ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். முதல் ஆலோசனையாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். பிள்ளைங்கெல்லாம் வேதத்தை எடுத்து திருப்பி பாருங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9வது வேத வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருப்போம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அக்காலத்திலே ஏசாயா வாழ்ந்த அந்த நாட்களில், ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த அந்த நாட்களிலே இதோ இவரே நம்முடைய தேவன். இது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகள். இவருக்காக காத்திருந்தோம், இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். ரட்சிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான், மற்ற யாராலையும் ரட்சிக்கவே முடியாது. ஸோ இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். இவருக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். தீர்க்கதரிசிகளா இருக்கிற, நீதிமான்களா இருக்கிற, பரிசுத்தவான்களா இருக்கிற நாங்கள் இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினாலே கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று சொன்னப்பட்ட வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இந்த காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாய் அது சொல்லப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. ஸோ இவருக்காக காத்திருந்தோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படிப்பட்ட 4 சுவிசேஷத்திலையும் அவரை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ஏன்னா இவரே நம்மை ரட்சிப்பார். ஒருவனுக்குள்ள, ஒருத்திக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த ரட்சிப்பு வந்துருச்சானா, அந்த ரட்சிப்பு வந்துருச்சு அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த மகனுக்குள்ள ரட்சிப்பு வந்துருச்சு, அந்த மகளுக்குள்ள ரட்சிப்பு வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் அந்த நபருக்குள்ள என்ன இருக்கும்? முதல்ல மகிழ்ச்சி வந்துடும். ஸோ அவருக்காக, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, இரட்சகராகிய ரட்சிப்பதற்காகவே வந்த தேவகுமாரனுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி நமக்கு என்ன வருது? சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அடுத்ததாக வேதத்தில் பார்த்தோம்னா சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வேத வசனத்தில் 16:11 அதை வாசித்து பார்த்தோம்னா, தேவ சமூகத்தில் நம்ம இருப்பதினாலே நமக்கு மகிழ்ச்சி. அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஸோ தேவ சமூகத்தில் இருப்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முதல் ஆராதனையில் தேவ சமூகத்தில் ஆராதனையில் இருப்பது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆராதனைக்கு நேரத்துக்கு வாங்க என்று சொல்லி ஆவியானவர் தேவதாசன் மூலமாய் நம்மோடு கூட பேசினார். ஸோ இந்த நேரத்திலும் தேவ சமூகத்தில் இருப்பது தான் நமக்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம எந்த இடத்துக்கு போய் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால், இப்போ திருமண வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு நமக்கு பிடிச்சமான சாப்பாடு சாப்பிட நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை நம்ம சும்மா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு பார்க்கு இடத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம சொந்தங்கள் வீட்டுக்கு, உறவினர்கள் வீட்டுக்கு அவங்கள போய் பார்ப்பதற்காக நம்ம கடந்து போகிறோம். அதெல்லாம் என்ன, போயிட்டு வந்த உடனே அந்த மகிழ்ச்சி அது குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் தேவ சமூகத்தில் ஒருவர் உட்கார்ந்து ஆண்டவருடைய கிருபையை, அன்பை நினைத்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயுமே கிடைக்காது. உறவினர் வீட்டிலேயோ, போகிற பார்க்கிலையோ, இல்லை ஹோட்டல்லையோ, இல்லை வேறு எந்த திருமண வீட்டிலையோ அது முடிஞ்ச உடனே அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே அங்கே அவ்வளோ நேரம் தான் இருக்குமே ஒழிய அது நம்ம கூடவே வராது. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் எந்த நாளும் நம்ம இருப்போமானால் அந்த மகிழ்ச்சியை யாராலே எடுக்கவே முடியாது. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தில் 2வது வேத வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஆராதனைக்கு நம்ம வரும் பொழுது, ஆராதனை நேரங்களில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது அதனாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஸோ ஒருவன் ரட்சிக்கப்பட்டா, ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டா, இல்லை நீங்கள் செபித்து கொண்டு இருக்கிற அந்த நபர் ரட்சிக்கப்பட்டா, உங்கள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டா, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டா அதனாலேயும் மகிழ்ச்சி வருகிறது. அது ரட்சிப்பின்
மகிழ்ச்சி. அப்புறம் அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருப்பதனால அந்த நிறைவான, அந்த பரிபூரணமான, அந்த சம்பூர்ணமான அந்த தேவ மகிமையின் பிரசனம் நம்மளை நிரப்பும் பொழுது, அந்த தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அதனாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. மூன்றாவது, ஆராதனைக்கு வருவதன் நிமித்தமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வருவதை நினைச்சு அதுக்காக உற்சாகமாய் நம்ம புறப்பட்டு வருவோமானால் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன்னா இந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் குறையவே குறையாது. இது யாரையாலையும் எடுத்து போடவும் முடியாது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, எதனால மகிழ்ச்சி வருமா ஒரு மனிதருக்குள்ள, இல்லை ஒரு சபைக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள எதனால மகிழ்ச்சி வருமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50வது சங்கீதம் 23வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோமானால், சங்கீதம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறானா. இப்போ ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோமானா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தோமானா, அதனாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனுடைய மகிழ்ச்சினால நிரப்பப்படுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு ஒரு நாள் கோபம் வரவே வராது. ஏன்னா தேவ சமூகத்தில் இருந்து தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நமக்குள்ள நம்முடைய மாமிச சுபாவங்கள்லாம் அது மறைந்து போகும். அது என்ன செய்யும்? அது அற்று போயிடும். அந்த தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அந்த ஸ்தோத்திர பலி செலுத்துவதனாலே வருகிற மகிழ்ச்சி அதிகமாய் உண்டா இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, என் பிள்ளை எக்ஸாம் போன நேரத்திலேருந்து 1000 2000 ஸ்தோத்திர பலிகளை எடுத்து முழங்காலில் நின்று நான் வாசித்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அப்போ அவள் எழுதிட்டு அந்த சப்ஜெக்டில் அந்த இயரில் அந்த 10th 12th அந்த தேர்வு நேரத்தில் பிள்ளைங்க நல்ல மதிப்பெடுத்திருக்காங்கன்னு எத்தனையோ பேரண்ட்ஸ் எங்களிடத்தில் சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நானும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்காக அவங்க எக்ஸாம் எழுதும்போது இதே மாதிரி நானும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது பிள்ளைகளும் 10th 12th அந்த டிகிரி முடிக்கிற வர நாள் வரைக்கும் பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்களை எடுத்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவங்க படித்து முடித்தாங்க. ஸோ ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதனாலே நமக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். அடுத்து எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமானால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வேத வசனத்துல, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. போதும் இருந்த, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். தேவனுடைய வசனத்தின் மூலமாய், தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாய், அதை வாசிப்பதன் மூலமாய் அதில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்குதே, அது எல்லையில்லாத ஒரு காரியம். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு என்ன செஞ்சது? சந்தோஷத்தை கொடுத்தது, என் இருதயத்திற்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதுனாலும் வாசித்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு, நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அந்த வசனத்தில் கடைசி வரியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது அவருடைய நாமம் நம்முடைய நெற்றியில் தரிக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஸோ அடுத்ததாக தேவ வசனத்தின் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. முதல்ல சொன்னேன், ரட்சிப்பினாலே, தேவன் நம்மை ரட்சித்ததுனாலே அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். ரெண்டாவது, ஆண்டவர் சமூகத்துக்கெல்லாம் நம்ம எப்பெல்லாம் கடந்து வரோமோ அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது, தேவனுக்குள்ளே நடத்தி கொண்டே இருக்கிறது. ஸோ தேவ சமூகத்தில் வருவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மூன்றாவதாக, ஆராதனைகளை கலந்து கொள்ளும் பொழுது, ஆண்டோடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படும் பொழுது அதனாலே வருகிற மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறது. அடுத்ததாக நம்ம தியானித்தோம்,
ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதனாலே நமக்குள்ள மகிழ்ச்சி. காரியங்கள் நடக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த கிருபைகள் அதிகமாய் பெருகி அதன் மூலமாய் நமக்குள்ளே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது என்று வாசித்தோம். அடுத்ததாக வேத வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி ஏசாயா 44 அதிகாரம் 3-4 வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற அந்த மகிழ்ச்சி, தாகமாய் நீங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவருடைய வசனத்தை கேட்டு ஆவியிலே நீங்கள் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ளே என்ன இருக்குது? மகிழ்ச்சி உண்டாகிறது. ஸோ தேவனுடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது என்று நம்ம வாசித்தோம். அடுத்து அதே 44 வேத வசனத்தில் அதனால் அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றப்படும் பொழுது அதனாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதினாலே அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் அலறி செடிகளைப் போல வளருவார்கள். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே, பரிசுத்த ஆவியானவருடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வந்த உடனே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீர்க்கால்களின், அதாவது அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்களாம். புல், இப்போ ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு புல் தரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் நீர்க்கால்கள், அது ஓரமாக அந்த அதுக்கு நடுவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் புல்லுக்கு நடுவில் ஒரு பெரிய வாய்க்கால், தண்ணீர் நிறைந்த வாய்க்கால் போய்கிட்டே இருக்குது. அது போய்கிட்டே இருக்குது, அந்த நதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நதி ஓரத்தில் நீங்கள் நான், அதான் அலறி செடிகள் அதுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டு. அப்போ நீங்கள் நான், தேவனை ஆவியை பெற்ற நீங்களும் நானும் நாம் அதன் பக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? குரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். அதிலேனாலே அவர்கள் என்ன செய்வாங்களாம்? அலறி செடிகளைப் போல வளருவாங்களாம். ஏன்? புல்லின் நடுவிலே வாய்க்கால், ஆறுகள் ஓடுகிறது. அதன் ஓரத்தில் நடப்பட்டவர்களாய், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அலறி செடிகளைப் போல நாம் என்ன செய்வோம்? வளர்ந்து கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவரினாலே வருகிற அந்த மகிழ்ச்சி நம்ம ஒரு நாளும் எந்த இடத்துலையும் குறைபட விடவே விடாது. அடுத்ததாக கிறிஸ்துவின் வருகை வரும் பொழுதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. கிறிஸ்துவுடைய வருகை நாளிலே வந்தால் கூட நமக்கு சந்தோஷம்தான். வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 10 வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோமானால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அப்போ கிறிஸ்துவுடைய வருகையில கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ கிறிஸ்து நம் வருகையில நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறாராம்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, அப்பா அப்படி திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய உலகத்தில் இப்படி இருக்கிற எரிநகரத்துக்குள்ளே நம்மளை தப்புவித்து நம்மளை ரட்சித்து நம்ம அவருடைய சமூகத்தில் வர வைத்து அவருடைய ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி, அவருடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரத்தினாலே செலுத்தும்படி, அவருடைய வசனத்தை கேட்கும்படி, அவருடைய பலத்தின் அபிஷேகத்தினால நிரப்பப்படும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நாட்களை நினைத்து அவர் வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நமக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போவோமா? அங்கே வருவாங்களாம், சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும். அதுவரைக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பதாக, நம்ம ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம மேல என்ன இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உன் தலையெழுத்து எப்படியோ அப்படிதான் நீயும். அவ தலையெழுத்து என்னவோ, இவன் தலையெழுத்து என்னவோ அது போலதான்.
ஆனால் தலையில் ஆண்டவர் எழுதலை. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் தலையின் மேலே நித்திய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்க தலை மேலே இருக்கும். ஸோ ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள், நம்முடைய ஆண்டவர் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன் அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறான்னா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகத்தில் பாடு, நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இது எல்லாம் நமக்குள்ளே வரும். இதெல்லாம் நம்ம சகித்து தான் நாம் ஆண்டவருடைய வருகையில் அவர் வந்தாலும் இல்லை நம்முடைய மரணம் முந்தி கொண்டாலும் நாம் அவர் சமூகத்துக்கு நம்ம போய் சேருவோம். ஸோ அவர் வரும் பொழுது, அவருடைய வருகையின் அந்த நாட்களில் கர்த்தன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, அது ஆண்டவர் வரும் பொழுது வருகிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது எல்லையில்லாத ஒரு சந்தோஷம். அது மாத்திரமல்ல, அவர் இருக்கிற அந்த சீயோனுக்குள்ள நீங்களும் நானும் போகும் பொழுது நம்ம இந்த உபத்திரம், பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து அவராலே நம்ம மீட்கப்பட்டு அவருக்காக அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நம்முடைய தலையில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பொற்கிரீடத்தை என்ன செய்வாங்க, நம்ம மேல வைப்பாங்க. அந்த இடத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாயிருக்கும். வசனத்தின்படி ஆவியானவர் கிறிஸ்துவின் வருகை நாளிலே இந்தப்பட்ட காரியங்கள், ஒருவேளை வருகைக்கு முந்தி மரணம் வருமேயானால் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அது நம்மை கனப்படுத்துகிற ஒரு நாளாக, மேன்மைப்படுத்துகிற ஒரு நாளாக, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஒரு நாளாக, நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த உலகத்தின் காரியங்கள், பாடு, வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே ஓடி போயிடும். அங்கே என்ன இல்லை? அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிடுவார். ஸோ முதல்ல ரட்சிப்பினாலே மகிழ்ச்சி உண்டாகிறது, ரெண்டாவது தேவ சமூகத்துக்கு வருவதனாலே மகிழ்ச்சி உண்டாகிறது, மூன்றாவது ஆண்டவருடைய ஆராதனையிலே கலந்து கொள்வதனாலே மகிழ்ச்சி உண்டாகிறது, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது நமக்குள்ளே மகிழ்ச்சி ஆண்டவர் தருகிறார், தேவ வசனத்தை கேட்கும் பொழுதும் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை தருகிறார், பரிசுத்த ஆவியினாலே நீங்களும் நானும் நிரப்பப்படும் பொழுது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தருடைய வருகை வருமானால், அந்த நாளில் நாம் இருப்போமானால், அந்நாளிலே நமக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியை தர வல்லவராய் இருக்கிறார். பக்தனாகிய மோசே சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இதுதான். சங்கீதம் 90லிருந்து 99வது சங்கீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய மோசையின் ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 100வது சங்கீதத்துக்கு வரும் பொழுது அது மோசே பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த 100வது சங்கீதத்தில் முதல் வசனத்திலேயே அவர் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. சங்கீதம் 101 2வது வசனத்தில், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மோசே சொல்லுகிறார், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதற்காக? என் சமூகத்துக்கு நீங்கள் வாங்க, என்னிடத்துல நீங்கள் வாங்க, உங்கள் பாரத்தை என் மேலே வைங்க, உங்கள் கவலைகளை என் மேலே வைங்க, உங்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு காணப்பட்டீங்களோ அது என்னிடத்துல வைங்க என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். இதைத்தான் மோசே சொல்லுகிறார், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவருடைய சந்நிதிக்கு முன்னாக, அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் வெறுமனையாய் அனுப்புவதே இல்லை. ஹல்லேலூயா. வெறுமனையா நம்ம போயிருக்கோமா என்னைக்காவது? இல்லவே இல்லை. ஏதோ ஒரு கிருபையை, ஏதோ ஒரு நன்மையை, ஏதோ ஒரு பலனை, ஏதோ ஒரு சுகத்தை கர்த்தர் நமக்கு அவர் சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறார். ஸோ நம்ம கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்படி நம்ம ஆராதிக்கணும்? பிள்ளைங்க நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. வாய் அசைது சத்தம் வரல, எல்லாருடைய வாயும் அசைது. பிள்ளைங்க சொல்லுங்க, கர்த்தரை நம்ம எப்படி ஆராதிக்கணும்? கேட்கல. மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும்னு ஆரோன்னு சொல்றான். சந்தோஷம். ஓகே, மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணும். வருத்தத்தோடு என்னைக்காவது ஆராய்ச்சிருக்கீங்களா? கட்டாயத்தின் பேரில் கண்ணை மூடுங்கன்னு சொல்லும்போது
கட்டாயத்தின் பேர்லையா? கர்த்தர் அதை விரும்புகிறதே இல்லை. வேத வசனத்தின் மூலம் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு முன் அவரை ஆராதிக்கும்படி நீங்கள் வாங்க. கட்டாயத்தின் பேரில் கர்த்தர் நம்ம ஒரு நாளும் ஆராதிக்க கூடாது. அதை கர்த்தர் விரும்புகிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை மகிழ்ச்சியோடே கர்த்தரை ஆராதனை செய்யணும். அவரை மகிழ்ச்சி. நமக்கு பிடித்தமானவர்கள் ஒருத்தங்க வாராங்க, இல்லை தூர தேசத்தில் நீங்கள் குட்டி குழந்தையா இருக்கும்போது உங்கள் தகப்பை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வருஷம் கழித்து திரும்ப வாராரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இதுதான் அப்பா, நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும்? அந்த மகிழ்ச்சி கொஞ்சமாக இருக்குமா? அப்பா வந்துட்டீங்க, வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா, அப்படியா கேட்போம்? எப்படி செய்வீங்க? அந்த மகிழ்ச்சி எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? ஓடி போய் என்ன செய்வோம்? அப்பான்னு எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ நம்ம கட்டிப்பிடிச்சு, எவ்வளோ நம்ம கண்ணீரை விட்டு அந்த அன்பை என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம். அதே அன்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் அப்பாவாக இருக்கிறதுனால, அந்த அப்பாவை எப்பெல்லாம் நம்ம பார்க்க வரோமோ, எப்பெல்லாம் ஆராதனைக்கு கடந்து வரோமோ, அப்பெல்லாம் சந்தோஷத்தோடு வரணும். பிள்ளைங்களை அம்மா அப்பா எழுப்பும்போது என்ன செய்யணும்? நீங்கள் உற்சாகமாக எந்திக்கணும். மற்ற நாள் நீங்கள் எப்படி ஆண்டுட்டு இருந்தால் கூட, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக்கிறணும். அது நீங்கள் இப்போவே சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வருங்காலத்தில் எளிதாக போயிடும். நீங்கள் இப்போவே ஏம்மா கொஞ்ச நேரம், இன்னும் 2 நிமிஷமா, இன்னும் 3 நிமிஷமா, அப்படி நிமிஷம் சொன்னால் அது நிமிஷமும் போயிடும், நேரமும் போயிடும். ஸோ இந்த நாளை மாத்திரம் சண்டே ஆராதனை, அந்த சண்டே மட்டும் நான் கர்த்தரை தேட போகிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் போக போகிறேன், எனக்குள்ளே கர்த்தர் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு நீங்கள் எழும்பி பாருங்கள். அந்த நாள் பூரா உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், வருத்தமே இருக்காது. அப்பா எந்தி நேரமாயிடுச்சு போன வாரமே பாஸ்டர் சொன்னார் ஆராதனைக்கு முன்னவான்னு சொல்லியிருக்காரு, உன்னால தான் என்னால் தான் அப்படின்னு அந்த இடத்துல சண்டையோ போட்டியோ சச்சரவோ வீணான வார்த்தைகளோ வரவே கூடாது. எல்லாருமே பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு வருவதில் அவ்வளோ சந்தோஷம் அடையணும், அவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணும், அவ்வளோ உற்சாகமாக எழுந்திருக்கணும். ஆண்டவர் அவ்வளோவா நம்ம தேடணும். அப்படி நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை தருகிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷ ஆண்டு காலமாய் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க என்று நமக்கு நன்றாய் தெரியும். வேதத்தை நம்ம வாசித்திருக்கிறோம், அவங்கள குறித்து நம்ம அதிகமாய் தியானித்திருக்கிறோம். 430 வருஷ ஆண்டு காலமாய் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அங்கே அடிமையாக இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க சந்தோஷமாவா இருந்தாங்க? வேதத்தில் நம்ம அப்படியே பார்க்குறோம்? இல்லவே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க மேலே நுகங்கள் அதிகமாய், பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் அவங்க மேலே சுமத்தப்பட்டது. ஒரு காலகட்டம் வந்தது, வைக்கோலும் தரலை, ஒன்றும் தரலை, நீங்களே வைக்கோலை கொண்டு வரணும், நீங்களே எங்களுக்கு இந்த உங்கள் அளவின்படியே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த திட்டத்தின்படியே இவ்வளோ செங்கற்கற்களை நீங்களே செய்து நீங்களே சுட்டு நீங்களே எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் அப்படி நெருக்கி கொண்டு போனாங்க. அப்படி கொண்டு போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை, யெகோவா தேவனை கூப்பிட்டார்கள். அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஸோ ஆண்டவர் கேட்டு இரட்சகனாகிய மோசையை அனுப்பி தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது என்ன வந்தாங்க? எப்படி வந்தாங்க? ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. அதை காட்டிலும் ரொம்ப சந்தோஷம் யாருக்கு இருந்தது தெரியுமா? அந்த எகிப்தின் ஜனங்களுக்கு இருந்தது. வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தில் அந்த அதிகார நார்மல வசனத்தை சொல்கிறேன். அவங்க புறப்பட்டு போகும்போதே எகிப்தின் ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாயிருச்சு. அப்பா இனிமே வாதிகள் இல்லைப்பா, இவங்களால தான் இந்த வாதிகள் வந்தது, இந்த மோசை இவங்களுக்காக தானே வாதாடிக்கிட்டு இருந்தாரு, எங்கள் ஜனத்தை விடுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு கேட்குறியா, இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போ, வெள்ளியை கேட்குறியா, வெளியே எடுத்துகிட்டு போ, இந்த ஆடை தானே கேட்குற, இதையும் ஓட்டிகிட்டு போயிரு, இந்த ட்ரெஸ்ஸை கேட்குறியா, இல்லை எடுத்துகிட்டு போ, இந்த பாத்திரத்தை கேட்குறியா, இதையும் தூக்கிட்டு போயிரு, நீ போனால் போதும் அப்படிங்கிற சந்தோஷம் எகிப்திக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு
வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டும் போது பொன்னோடும் பொருளோடும் வெள்ளியோடு அவங்க புறப்பட்டு சந்தோஷத்தோடு வந்தாங்க. அந்த சந்தோஷம் வரும் பொழுதே கர்த்தரை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் அப்படி தியானிக்கும் போது எனக்குள்ள அப்படி ஒரு நினைவு வந்தது. மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆண்டவர் மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம யாருங்கிறத காண்பிக்கிறதுக்காக செங்கடல் நடுவில் கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னு நான் தியானித்தேன். வசனத்தில் அப்படி போடலை, ஆனால் நான் தியானிக்கும் போது எனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு, இப்படி கொண்டு வந்து விட்டாரோ. ஏன்னா நடந்து பயணப்பட்டு வராங்க. வரும் பொழுது கர்த்தரை குறித்து மகிமையான காரியங்களை சொல்லியிருந்தா அந்த செங்கடலை கூட தாண்டி போக ஆண்டவர் வழியை உண்டாக்கியிருப்பார். ஆனால் அந்த செங்கடல் முன்னாடி வரும் பொழுது பின்னாடியே இன்னும் ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு. பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்பட்டதுனால, ஐயையோ இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, இனி யார் நமக்கு செங்கலை சுட்டு தருவா, இனி யார் நமக்கு இந்த வேலையை பண்ணுவா, இந்த ஜனங்கள்லாம் பண்ண மாட்டாங்களே, அவங்க தானே நம்ம சொன்ன வச்செல்லாம் கேட்டாங்க, அவங்கள தானே நம்ம அடிமையாக வச்சோன்னு சொல்லிட்டு இந்த எகிப்தின் ராஜாவுக்கு பார்வோனுக்கு கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்திருக்கும் போல. அவனும் வந்துட்டான், போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ என்ன ஆச்சு, கொஞ்சம் தூரம் தானே போயிருப்பாங்க, நாமளும் போய் அவனை ரதங்களோடு குதிரை வீரர்களோடு போய் அவங்கள எல்லாரையும் திருப்பி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வராங்க. இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வைக்கிறாரு. அப்போ ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் மோசையை பார்த்து கதறாங்க, எங்களுக்கு எகிப்தில் கல்லறை இல்லைன்னு சொல்லியா நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறார், கையில் இருக்கிற கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு. அதுக்கு பிறகு நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள், துரத்தி கொண்டு வந்தவன் நடு சமுத்திரத்தில் போயிட்டான். அவங்களால கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க கானான் தேசத்துக்குள்ளே போய் சேரும் வரைக்கும் தேவ ஜனத்தின் மேலே தேவ கரம் இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தர் கரம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் 4 காரியம். முதலாவதாக இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் நமக்குள்ளே எந்த நாளும் இருக்கணும், 7 நாளும் இருக்கணும். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்று பார்த்தால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது வேத வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழுவதாக. நம்ம எந்த நாளும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம 7 பாயிண்ட் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், இதெல்லாம் செஞ்சால் நமக்குள்ள மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி நிலைத்து இருக்கணும். அந்த மகிழ்ச்சிக்குள்ளே எப்பொழுதும் நம்ம இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கணும். தேவைக்காக மாத்திரம் இல்லைங்க, தேவையோடும் தேடணும், தேவை இல்லாத நேரத்திலையும் கர்த்தரை உண்மையாக நேசித்து தேடணும். அவரை தேடும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நாம் என்ன செய்யணும், அவரை தேடணும். கட்டாயத்தின் பேர் அல்ல, இதை தேடினாதான் நமக்கு ஜீவன், இந்த தேடினாதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இல்லை, எக்ஸாமுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ இல்லை நம்முடைய எதிர்கால காரியம் தேடுவது நல்லது தான். அதுக்காக மாத்திரம் தேடிட்டு அதற்கு பின்பதாக தேடாமல் இருக்கவே கூடாது. வேத வசனத்தில் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழுவதாக. கர்த்தரை யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுடைய இருதயமெல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடி வரும் பொழுது உங்கள் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே வந்துடும். நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீங்க, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லவே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். முடியாததே ஆண்டவர் முடிய பண்ணுவார், இல்லாததே ஆண்டவர் இருக்கிறவை போல அழைப்பார். உன்னால் முடியாதுன்னு சொன்னேன் அந்த காரியத்தை கூட உன்னால தான் முடியும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற பிரசனம்தான் தேவனுடைய பிரசனம். அவரை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு கண்டடையும்படியான கிருபையை, நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதான நன்மையை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழுவதாக. உங்க இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கன்னா ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடி வந்த ஒரே ஒரு நபரை வேதத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது மகதலேன் மரியாள். அந்த மரியாள் ஏன் ஆண்டவரை அதிகமாய் தேடினாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள 7 அசுத்த ஆவிகள் இருந்தது. அந்த 7 அசுத்த ஆவிகளையும் ஆண்டவராகிய இயேசு துரத்தி இருந்தார்.
அவளுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட அந்த 7 பிசாசின் ஆவிகளும் அவளை அலக்கழித்து கொண்டிருந்தது. கர்த்தரை தேட முடியாது இருந்தது. அவள் தேடாது இருந்தா அவளுக்குள்ள இருந்த அந்த ஆவிகளை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? துரத்திட்டார். ஸோ அவள் விடுதலை பெற்றவளாக இருந்தா. விடுதலை பெற்றதுனால ஆண்டவரை தேடாமல் அந்த மகதலேன் மரியாளால் இருக்கவே முடியலை. ஆண்டவரை அடக்கம் செய்ததற்கு பின்பதாக கூட வாரத்தின் முதல் நாளில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் 18வது வசனத்திலையும் கைகளை வைத்து கொள்ளுங்க. அதில் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆமென். அடுத்த வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஆனாலும் அவரை இயேசு என்று மரியாள் அறியாதிருந்தாள். பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த 11லிருந்து 13 வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அழுகையோடு ஆண்டவரை தேடி வராங்க. ஏன் அந்த மரியாளுக்கு மட்டும் அந்த அழுகை இருந்தது? வசனத்தில் நம்ம தியானித்தோம், அவளுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகளை அவர் ஒருவர் தான் அவளை விட்டு, அந்த ஆவிகளை விட்டு போகும்படி ஆண்டவர் அவளுக்கு விடுதலையை கொடுத்திருந்தார். அந்த விடுதலையை பெற்ற அந்த மரியாளால் ஆண்டவரை தேடாமல் இருக்கவே இருக்க முடியலை. தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குமானால், நம்ம வாசித்த இல்லையா, கர்த்தரை தேடுகிறோடைய இருதயம் மகிழ்வதாக. ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை, ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலையை, ஆண்டவர் கொடுத்த இந்த சுகமென்கிற வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போமானால் ஆண்டவரை தேடாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த மரியாளுக்கும் அவள் தேடி வந்ததற்கு ஒரு காரணம், அவளுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவிகளை தேவனாகி இயேசு ஒருவரே அதை விரட்டி இருந்தால் விடுதலை பெற்ற பின்பதாக ஆண்டவரை தேடி முதல் நாள் அவர் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி வர்றான். இப்போ அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்போ அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அதில் சந்தேகமே இல்லை. இந்த மரியாள் ஆண்டவரை தேடி போனதன் ஒரே ரீசன், கர்த்தர் அவளுக்கு கொடுத்த அந்த விடுதலையை நினைத்தாள், அவளுக்கு கொடுத்த அந்த சுகத்தை நினைத்தாள், அவளுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை நினைத்தாள், அவளுக்கு கொடுத்த அந்த தருணங்களை நினைத்து ஆண்டவரை தேடி அதிகாலமே போனான். அங்கே ஆண்டவரை காணும் சொல்கிறான். தேவதூதர் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு மற்ற சீஷர்கள்லாம் அதில் சொல்லியிருக்கு, அந்த யோவான் 20 அவங்கெல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த மகதலேன் மரியாள் மாத்திரம் கண்ணீரோடு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த கண்ணீரை கண்டு ஆண்டவர் கடந்து போகிறவர் அல்ல, அந்த இடத்துல சொல்கிறாரு, ஏன் அழுகிற, எதற்காக அழுகிற? அவ சொல்கிறா, என் ஆண்டவரை வைத்த இடத்துல அவரை காணோம் அப்படின்னு சொல்லி அன்போடு அவர்கிட்ட சொல்லும்போது திரும்பி பார்க்குறான், ஆண்டவர் நிற்கிறாரு. ஆனாலும் ஆண்டவரை அவள் அறியாது இருந்தாள் என்று நம்ம வாசித்தோம். 18வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோவான் 20:18 வாசித்து பார்த்தா, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். கண்டதையும் கர்த்தர் சொன்னதையும் சீஷர்களுக்கு ஓடி போய் முதல்ல சொல்றார். ஸோ தேடி வந்த அவளுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். அவளுடைய மனக்கண்கள் அது மறைக்கப்பட்டிருந்தது. மரியாளே என்று கூப்பிடும் பொழுது தன்னை பேர் சொல்லி அழைக்கிற இந்த வார்த்தையினால, இந்த சவுண்டுனால, இப்படிப்பட்ட அழைப்பு என்னை ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தானே கூப்பிடுவார், அவர் தானே என்னை மரியாள்னு கூப்பிடுவார் என்று சொல்லி திரும்பி பார்த்த அந்த நேரத்திலே அவளுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டது. மாம்ச கண்களாலே அந்த ஆண்டவரை அருகாமையில் இருக்கும் பொழுது அவளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பேர் சொல்லி அவன் நினைத்ததெல்லாம் தோட்டக்காரன் என்று. ஆனால் அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டதுனால, ஆவிக்குரிய கண்கள் அந்த இடத்துல வெளிப்படாததுனால மாம்சத்தின் கண்களினாலே பார்த்து இவர் தோட்டக்காரர் என்று நினைத்து கொண்டாள். வசனத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. ஸோ மரியாளேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனேயே இந்த வார்த்தையை கூப்பிடுகிறது என் ஆண்டவராகிய இயேசு அல்லவா என்று சொல்லி
அதற்கு பிறகுதான் ரபுனி என்று கூப்பிட்டு அவளை போதகரே என்று சொல்லி அழைக்கிறார். பாருங்க, உங்கள் அப்பா அம்மா கூப்பிடுறதுக்கும் நான் கூப்பிடுறதுக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த சவுண்டு உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? ஸோ கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சத்தத்தை நன்றாய் கேட்க முடியும், தேவனுடைய சத்தத்தை நன்றாய் கேட்க முடியும், பிசாசின் சத்தத்தை நன்றாய் கேட்க முடியும். ஏன் அப்படின்னா தேவ சத்தத்துக்கும் பிசாசு சத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் சத்தம் எப்பவுமே நம்மளை என்ன செய்யும்? குறைக்க பண்ணும். தேவனுடைய சத்தம் நம்ம எப்பவுமே எழும்ப பண்ணும். ஸோ இந்த மரியாளே என்று கூப்பிட்ட உடனே ஆண்டவரே அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்ட உடனேயே அவள் ஓடி போய் அந்த 18வது வசனத்தில் மகதலேன் மரியாள் போய் தான் கண்டதையும் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஸோ நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக தேவன் உங்களை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவரை கண்டடைய முடியும். அவர் சொன்னதை உங்களால் மற்றவங்களுக்கும் சொல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் இன்னைக்கு ஒரு கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புத அதிசயங்களை எண்ணி அவரை உண்மையாய் தேடும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களுக்குரிய காரியங்களையும் சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி அவர் நம்மோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி நமக்குள்ளே நிறைவாய் இருக்கிறோம். இரண்டாவதாக கர்த்தரை நம்ம தேடும்போது நமக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தரை சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 64:10 நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுகள். நீங்கள் ஃபஸ்ட்டு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதனாலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை பேர் சொல்லி அழைப்பார். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. அந்த கேட்டு அவர் சொன்னதையும் மற்றவர்களுக்கு போய் சொல்லுவீங்க. இந்த மகதலேன் மரியாள் சீஷர்களுக்கு கர்த்தர் தனக்கு நாம் பார்த்ததையும் அவர் சொன்னதையும் சீஷர்களுக்கு போய் அறிவித்தாள். அதே கிருபையை உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். எப்பொழுது நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, சொல்லும் பொழுது, அறிவிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகும். ரெண்டாவதாக நம்ம வாசித்தோம் சங்கீதம் 64:10 வசனத்தின்படி நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். முதல்ல தேடும்போது மகிழ்ச்சி உண்டாகும். ரெண்டாவது அவரை நீங்க நம்பணும். ஆண்டவரை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். உங்கள் அதிகாரி இல்லை உங்கள் மற்றவங்க உங்களுக்கு வான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவங்கள நீங்கள் நம்பி போனீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை வீணாக்காது. நீங்கள் நம்புகிற காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அவர்கள் செய்யும்போது அவங்க அந்த நம்பி போகிறவங்க மேலே உங்களுக்கு ஒரு கூடுதலான மரியாதை உண்டாகும். நான் என்னை நம்பி வந்துட்டா இவளுக்கு நான் உதவி செய்யணும், நான் அவங்கள நம்பி போனேன், அவங்க எனக்கு இந்த உதவியை செஞ்சாங்க. ஸோ நம்மளுடைய மதிப்பு மரியாதை என்ன செய்யும்? கூடிக்கொண்டே போகும். ஸோ நீங்கள் ஆண்டவரை நம்ப 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 உங்களுக்குள்ள என்ன இருக்கிறதுனா, நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்படுறீங்க. நீதிமான்களாய் மாறும் பொழுது உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா மற்றவங்களை நம்ம நம்பி ஏமாந்து போகிற காலம் இப்படி இந்த நாட்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனுக்கோ ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக மாறும். ஸோ நீதிமான்களாய் நம்ம மாறும் பொழுது, இப்போ அநேக நீதிமான்களாய் நம்ம அதிகமாக இருக்கும்போது நீதிமான்கள் பெருகினால் நம்முடைய ஜனங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்களாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி வாழ்ந்து ஜீவித்து கர்த்தருக்காக நீதிமான்களாய் மாற்றப்பட்டு நம்ம சாட்சியாய் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனாலே நம்மை பார்க்கிறவர்களும் நீதிமான்களாய் இருக்கிற நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கவனிக்கிறவர்களும் மற்றவர்களும் மகிழத்தக்கதான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏன்னா நீதிமான்கள் பெருகும்போது, நீங்கள் நீதிமான்கள் கர்த்தரை உண்மையாய் நம்பி ஜீவிக்கும் பொழுது,
வாழும் பொழுது, சாட்சியா இருக்கும் பொழுது, நீங்க பெருக 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 ஜனங்கள் என்ன செய்வாராம்? மகிழ்வார்களாம். அவர்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எனக்குள்ள இல்லையே, அவர்களுக்குள்ள இருக்கிற நிம்மதி எனக்கு இல்லையே, அவர்கள் இருக்கிற அந்த சந்தோஷ சமாதான வாழ்க்கை மாதிரி ஏன் குடும்பம் இல்லையே என்று சொல்லி அவங்க மற்ற ஜனங்களும், நீதிமான்களாகிய நீங்களும் நானும் பெருக பெருக கர்த்தரை தேடும் பொழுது, நம்பும் பொழுது, நம்ம அதில் வளர்ந்து பெருக பெருக ஜனங்கள் மகிழ்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது வேத வசனத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 3 காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே ஒரு அதாவது 99 ஆடுகள், ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த ஆடை தேடி மேய்ப்பன் போகிறான். தேடினா அந்த ஆத்மா வந்து அந்த ஆடை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி. அப்புறம் காணாமல் போன வெள்ளிக்காசு, அப்புறம் தன்னை விட்டு போன இளைய குமாரன், அது 3ஐயும் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நல்ல மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். இப்போ அம்மா அப்பாவை நம்ம நம்பி இருக்கும்போது அவங்க நமக்கு துரோகம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நாம் பெற்றோர்களாக இருக்கிற நாம் நம்ம பிள்ளைகளை நம்பும்போது அவங்க சாட்சியற்ற ஜீவியமாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவங்க சாட்சியுள்ள ஜீவியமாக இருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி நம்பி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அப்போ கர்த்தரை நம்பும் பொழுது நமக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வசனத்தில் வாசித்தோம், இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு போயிட்டார், எல்லாம் இழந்துட்டார். இழந்ததற்கு பின்பதாக அவர் கடைசியாக யாரை நம்பி வராரு? தகப்பன் வீட்டை நம்பி வரார். அப்போ மனம் திரும்பி வரும் பொழுது, அந்த தகப்பன் வீட்டை நம்பி வரும் பொழுது, தகப்பன் வீட்டுள்ள மேன்மைகளை நம்பி வரும் பொழுது அவன் எப்படியாக நினைத்து கொண்டு வருகிறான்? அவங்கள போல இல்லை, அவங்கள காட்டிலும் கீழே அவங்க வேலைக்காரங்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையோடு வராரு. ஆனால் தகப்பன் வீட்டை நம்பி வரார். என் தகப்பன் வீட்டில் உணவு உண்டு, என் தகப்பன் வீட்டில் மேன்மை உண்டு, என் தகப்பன் வீட்டில் சுகம் உண்டு, என் தகப்பன் வீட்டில் நான் கேட்ட எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பி வந்த அந்த இளைய குமாரனை தகப்பன் விடவே இல்லை. அவரை நம்பி வரும் பொழுது தகப்பனும் ஓடி போய் தன் மகனை சேர்த்து கொள்ளுகிறார், விருந்தை உண்டாக்குறார், ஆடை அணிகலன்களை கொடுத்து அவனை கனப்படுத்துகிறார். ஸோ கர்த்தரை நம்பும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இளைய குமாரனுடைய வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு பேசப்படுகிறது, வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், கேட்கிறோம். அந்த வார்த்தை போல நாமளும் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கும் பொழுது எல்லாம் இழந்து எல்லாம் போனாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கனப்படுத்துவார். 3ஆவதாக கர்த்தரை கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக கர்த்தரை தேட வேண்டும். தேடும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும். 2ஆவதாக கர்த்தரை நம்பும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும். 3ஆவதாக சங்கீதம் 119வது சங்கீதம் 174வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 119 174வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. 3ஆவதாக கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை மகிமையா எண்ணும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஸோ இங்கே கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று. இதே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கேயும் ஆண்டவருடைய வேதத்தை நேசித்தா மாத்திரம் ஆண்டவர் நம்ம மேலே பேர் எழுதி வைக்கல. நம்ம அவருடைய வார்த்தையை, அவருடைய வேதத்தை நம்ம கனப்படுத்தும் போது, வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் நம்ம மேலே எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நெற்றிலே எழுதப்படுகிறது. உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளே வந்த உடனே அது சந்தோஷமும் என் இருதயத்திற்கு அது மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஸோ வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏதோ அம்மா அப்பா சொல்கிறாங்க, வசனத்தை படிச்சுட்டு போ, வேதத்தை படிச்சுட்டு போ அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் நீங்கள் கடகடா மடமடான்னு படித்தா கூட நீங்கள் என்ன செய்யணும்? அதை நேசித்து படிச்சிடணும்.
ஒரு நிமிஷம்தான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வின்சியக்கா ஒரு கேம் நடத்தினாங்க. ஒரு வசனத்தை படிக்க இத்தனை நிமிஷம் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த கேம் நடத்தும்போது இவ்வளோ காரியத்தை படித்தாலும் இத்தனை நிமிஷம்தான். அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அதிகாரம் படிச்சுட்டே நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்தது ஒரு நிமிஷமாக இருக்கலாம், 30 வினாடிகளாக இருக்கலாம், இல்லை அரை மணி நேரமாக இருக்கலாம். இவ்வளவுதான். நீங்கள் 15 அதிகாரம் படித்தா கூட 20 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா அந்த 20 நிமிஷம்தான் ஆண்டவருக்கு நீங்கள் இந்த நாளில் கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி அக்கா போன வாரத்துக்கு முந்தின வாரம் கேம் நடத்தும்போது சொன்னாங்க. ஸோ இப்படி நம்ம ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதே நமக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகிறது. அவர் எரேமியா சொல்லுகிறார், அது எனக்கு இருதயத்துக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. இப்போ வசனம் நீங்கள் வாசிக்க உங்கள் இருதயம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் அது நிரப்பப்படும். அப்போ நிரப்பப்பட்ட பாத்திரமாக நீங்கள் மாறுவீங்க. அபிஷேகத்தினாலும் வார்த்தையினாலும் நீங்கள் நிரம்ப உங்களுடைய தலை உயர்த்தப்படும். வசனத்தில் எரேமியா சொல்கிறார், உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் பொழுதே உங்கள் மேலே கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிங்க. கட்டாயத்தின் பேர் அல்ல, கடமைக்காக அல்ல, ஏதோ வாசித்தாதான் இந்த நாளில் நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணமும் அல்ல. நேசித்து நீங்கள் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. அதனால தான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய சகோதரியாகிய அக்கா என்ன செஞ்சாங்க, உலக காரியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. அதனால ஆண்டவர் அந்த மரியாளை பார்த்து சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாலோ உலகத்தின் காரியங்களை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தின் காரியங்கள், வேலை பழுக்கள், சுமைகள், பாரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் உங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவருடைய வசனத்தினாலும் கிருபையினாலும் அவர் கொடுக்கிற நன்மையினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஏற்கனவே நம்ம வாசித்த சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆலயத்துக்கு போவதனால மகிழ்ச்சி, அப்போ ஆலயத்துக்கு வருவதனால மகிழ்ச்சி, ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் மகிழ்ச்சி, ஆலயத்துக்காக வேலை செஞ்சாலும் மகிழ்ச்சி, ஆலயத்தில் உங்கள் பங்கு எதுவோ அதை நீங்கள் ஆண்டவருக்காக செய்யும் பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் தர நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா தேவனுடைய ஆலயத்தில் அதிகமாய் தங்கியிருந்தாராம். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா அவர் உயர்த்தப்படுவதற்கு ஒரே காரணம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்தார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை எடுத்துக்கொண்டால் சிறு பிள்ளையாய் போய் தாய் விட்டா கூட அவர் வளர்ந்து வந்த நாள் முதல்ல இருந்தே எல்லா நாளும் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் அவர் இருந்ததுனால ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஸோ நீங்கள் ஆலயத்துக்கு வர்றதுனால உங்களுக்குள்ளே சந்தோஷம், கர்த்தருடைய தீர்மானமும் உங்களுக்குள்ளே நிறைவேறும். நீங்களும் ஒரு யோசுவாவை போல, ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி போல கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது உண்டாகிற மகிழ்ச்சி, கர்த்தரை நம்பும் பொழுது உண்டாகிற கனம் மேன்மை, அதிலையும் ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அடுத்ததாக தேவனுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதும் அதை கடைபிடித்து வாழும் பொழுதும் சாட்சியாக இருக்கும் பொழுதும் அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் உங்களுடைய இருதயமும் மகிழ்ச்சி அடைகிறது, மற்றவர்களும் மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் நடத்தப்படுகிறீங்க. அடுத்ததாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறதுனாலே கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளிலே கேட்ட சத்திய வார்த்தையின்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், சொல்லுங்கள், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்மை தேடுவதில் நான் ஒரு நாளும் குறை வச்சிடக்கூடாதப்பா, நித்தமும் தேட எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்கள், வாய்களை திறந்து பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்மை தேடுகிற கிருபை எனக்கு தாங்கப்பா,
தேட முடியாதபடிக்கு இன்னைக்கு என் சரீரத்தில் பலவீனமோ ஆண்டவரே, இந்த நேர குறைவு எல்லாம் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு எது எது தடையாக இருக்கிறதோ, ஒருவேளை தூக்கமாக இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தின் பலவீனமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த நேரத்தில் எழும்ப முடியாதபடிக்கு உங்களுக்குள்ள இன்னும் அந்த கனநித்திரின் ஆவினாலே நிரப்பப்பட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரை உம்மை தேட முடியாதபடிக்கு எனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குதப்பா, இந்த போராட்டம் இருக்குது ஆண்டவரே, இந்த பலவீனம் இருக்குதாப்பா, இப்போ நான் உங்களுடைய வார்த்தையை கேட்டேன் கர்த்தாவே, உம்மை தேடுவதனாலே வருகிற அந்த சந்தோஷத்தை எனக்கு இப்போ தாங்கன்னு சொல்லி நீங்கள் விரும்பி கேட்டா, நீங்கள் ஒப்பு கொடுத்து கேட்டா, கர்த்தரிடத்தில் வாஞ்சியோடு கேட்டா, கர்த்தர் நிச்சயமாய் தேடுகிற, அவரை தேடி வந்த உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பலனை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை ஆண்டவர் தர நல்லவராய் இருக்கிறார். உண்மையா கேட்பீங்களா? கர்த்தாவே, உம்மை தேட எனக்கு கிருபை தாங்கப்பா, அதிகாலையிலே உம்மை நான் தேடணும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. அதிகாலையில் முதல் நேரம், முதல் மணி நேரம், முதல் ஆண்டவரே நேரம் உம்முடையதா இருக்கணும்ப்பா. உம்மை தேடுகிற நேரமா எனக்கு இந்நாளிலிருந்து எனக்கு நீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. உலகத்தை நாடி தேடி போயிடக்கூடாது சாமி, உம்மை தேட எனக்கு நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அடுத்ததாக, உண்மையே நான் நம்பணும் ஆண்டவரே, உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் உம்மை மாத்திரம் நம்பி இருக்க நீங்க கிருபை தாங்க. இந்த உலகத்தின் காரியங்களையோ, ஐஸ்வர்யத்தையோ, ஞானத்தையோ, ஆமேன், படிப்பையோ, எனக்குள்ள செல்வத்தையோ, எனக்குள்ள உயர்வு மேன்மையோ நான் நம்பி இருக்க கூடாது ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. உம்மை நம்புறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்களே, அப்படியா நான் உம்மை நம்பி இருக்க எனக்கு கிருபை தாங்க. மனுஷனை நம்பி நம்பி, ஆமேன், என் செல்வத்தை நம்பி நம்பி, நான் படிப்பை நம்பி நம்பி, என் பணத்தை நம்பி நம்பி நான் வீணானது போதும் ஆண்டவரே. இனி உம்மை நம்ப எனக்கு கிருபை தாங்க. உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியா உம்மை நம்பி நாங்கள் ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உண்மையாய் கேளுங்க. கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்கள் உண்மையை அறிந்து, உங்கள் மன விருப்ப வாஞ்சையை அறிந்து, அவர் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராய் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ பிரசனம் அதிகமாய் நம் நடுவில் இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஆமேன். எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே கைவிடாமல் காக்கிற கர்த்தாவே, உம்மை நம்புகிற ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்தை மறவாமல் வாசிக்க, தியானிக்க, வசனத்தை கேட்க, கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த நீங்க கிருபை தாங்கப்பா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இடரலை உண்டு பண்ணுகிற ஆவிகளை, இடரலை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகளை, இடரலை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். வேதத்தை வாசிக்க முடியாதபடி உம்முடைய ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா காரியங்களும், எல்லா இருளின் ஆதிக்கங்களும், எல்லா சத்துருடைய தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட்டு போவதாக. உம்முடைய ஜனங்கள் வேதத்தை நேசித்து உம்மில் மகிழ்ந்து களிகூற நீர் கிருபை செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆலயத்துக்கு வருவதனாலே மகிழ்ச்சி என்று நாங்கள் தியானித்தோமே அப்பா. ஆலயத்துக்கு நாங்கள் ஓடி வர கிருபை தாங்கப்பா. முதல் நேரம் உம்முடைய நேரமாய் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷம் ஆரம்பம் நேரத்திற்கு முன்பதாகவே நாங்கள் ஓடி வந்து ஆலயத்தின் காரியங்களை கவனிக்க நீங்க கிருபை தாங்கப்பா. ஆலயத்தில் இருந்த சாமுவேலை உயர்த்தி தீர்க்கதரிசியாய் மாற்றினது போல எங்களை நீங்க உயர்த்தி தீர்க்கதரிசியாய் மாற்றுங்க. ஆலயத்தில் இருந்த யோசுவாவை ஆமேன் ஆண்டவரே, தேசத்தை பிரித்து கொடுக்கும்படி அப்படிப்பட்ட உயர்வு, மேன்மை, அதிகாரத்தை கொடுத்த தேவன் எங்களையும் அப்படியாய் பெரியவனாய் நீர் மாற்றப் போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆலயத்தின் நன்மைகளை புசிக்க, ஆலயத்தின் கிருபைகளை பெற்றுக்கொள்ள, ஆலயத்தின் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வர முடியாதபடி தடுத்துகிற, நிறுத்துகிற எல்லா பார்வோனின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை நான் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். உண்மையாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்து உம்மை தேடும் பொழுதும், உம்மை நம்பும் பொழுதும், உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதும், உம்முடைய ஆலயத்துக்கு வரும் பொழுதும் நீர் தருகிற எல்லா மேன்மையான ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் மேலே இருப்பதாக என்று சொல்லி ஊழியக்காரர் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். உம்முடைய நாமத்தினால ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கிருபை நன்மை உண்டாகிற தயவுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தாரு வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.